காவல் நிலைய விசாரணையின் போது தவறு செய்யும் காவலர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று சாத்தான்குளத்தில் போலீஸ் காவலில் உயிரிழந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த பெர்சிஸ் என்பவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்படும் ஏழை எளிய மக்கள் போலீசாரால் தாக்கப்படும் சம்பவம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று தெரிவித்தார். ஆனால் பணபலம், அரசியல் பின்புலம் கொண்டவர்களை போலீசார் தாக்குவதில்லை என்றும் தெரிவித்தார். காவல் நிலைய மரண வழக்குகளில் கீழ்நிலையில் இருக்கும் காவலர்களே சேர்க்கப்படுகிறார்கள் என்றும் டிஎஸ்பி, எஸ்பி, டிஜிபி போன்ற யாரும் சேர்க்கப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10க்கு மேற்பட்ட காவலர்கள் என் தம்பியும் எங்க அப்பா மேலேயும் விழுந்து அவங்கள கொடூரமான அடிச்சு விடிய அடிச்சு கொலை செஞ்சாங்க. கொலை செஞ்சு 5 வருஷங்கள் ஆகுது. இந்த கேஸ் கோர்ட்ல மதுரை முதன்மை நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டு இருக்கு. 5 வருஷம் ஆயிட்டு. ஆனா எங்களுக்கான நீதி இன்னுமே வழங்கப்படல. நீதி விரைவா வழங்கப்பட்டு இருந்தா இதே போல கஸ்டடி டெத் நடந்திருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ வெறும் 5 காவலர்கள் தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. மீதி யாரும் அரெஸ்ட் ஆகல. டிஎஸ்பியோ எஸ்பியோ யாருமே அரெஸ்ட் ஆகல. அதுவும் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் காவலர்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லி தான் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களே அதை கையில எடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு கடுமையான என்ன உச்சபட்ச தண்டனை உண்டு அதை வழங்கணும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.